குமார் தான் பொறுக்கி பையன், தான் அண்ணன் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் கோமதியும் பாண்டியனும் போய் சக்திவேல்கிட்ட நியாயம் கேட்குறாங்க, நடந்ததை சொல்கிறாங்க. ஆனால் அவன் குமாருக்கு மேலே பெரிய பொறுக்கியாக இருப்பான் போல இருக்குது இந்த சக்திவேலு. என் மகன் பண்ண என்ன தப்பு இருக்குது, உன் மகன் என்ன ஆட்டம் ஆட்டினா அதெல்லாம் அதுக்காக தான் தண்டனை கொடுக்குறான், பதிலடி கொடுக்குறான் என் மகன் சொல்லி திமிரா பேசுகிறான். சரி இவனுகிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் சுடர் நடந்த விஷயத்தை எதையுமே அவங்க அம்மாட்ட சொல்ல போகிறதில்ல. ஏன்னா சொன்னால் என்ன நடக்குன்னு அவளுக்கே தெரியும். ஆனால் விஷயம் மீனா மூலியமாக தங்கமேல்கிட்ட சொல்லி தங்கமேல் இந்த விஷயத்தை பாக்கியத்தில் சொல்லும்போது பாக்கியம் ஆடி போயிடுறா. என்னடா நம்ம ஒரு கணக்கு போட்டோம், இந்த பொறுக்கி பையன் இன்னும் அந்த பிள்ளைய நினச்சிட்டு இருக்கானே, எப்படியாவது அரசிக்கு கல்யாணம் நடக்கணும், நடந்தாதான் நல்லது, நம்ம பிள்ளை நிம்மதியாக வாழ்வான்னு சொல்லி இந்த பாக்கியம் ஒரு பிளான் பண்ண போகிறாங்க. நேராக கார்த்தி வீட்டுக்கு போய் அவனோட தண்டவாளத்தெல்லாம் சொல்லி இவன் பொறுக்கி பையன் உண்மையிலேயே அரசி நல்ல பொண்ணு, வேற ஆளாக இருந்தாக்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜென்மத்துக்கும் உள்ள களி திங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு 2 குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிறனால தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு நல்ல பொண்ணை நீங்கள் இழந்துடாதீங்க, உங்கள் குடும்பத்தை ஏற்ற பொண்ணு, எல்லாத்தையும் அனுசரித்து போவா, குடும்பத்தை காப்பாற்றுவா, உங்கள் குலத்தை காப்பாற்றுவான்னு சொல்லி நம்பிக்கை விட்றனால திரும்பி கார்த்திகேயன் அரசி கல்யாணம் நடக்க போகுது.